அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பயான் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆரம்ப கட்டத்தில் நபி தோழர்கள் எவ்வளோ முக்கியமாக இருந்தாங்களோ, அதே மாதிரி நபி தோழியர்கள், அதாவது பெண் சஹாபாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறவங்க வந்து சுமையா பின் சையாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாத்திற்காக முதல்ல உயிர் நீத்த பெண்மணி அப்படின்றவங்க வந்து சுமையா பின் சையாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஏமன் நாட்டில் வந்து யாசிர் இப்னு ஆமீர் அப்படின்றவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க 3 தம்பி உண்டு. அதில் ஒரு கடைசி தம்பி வந்து தொலைஞ்சு போயிடுவார். ஸோ தொலைஞ்சு போயிட்டவுடனே அவரை இல்லாமல் ரொம்ப அவர் கஷ்டப்படுவார். அவரை தேடி வந்து ஆஹ், ஒவ்வொரு இடத்துக்கா போவாங்க. அப்போ போல அவரோட தம்பி வந்து ஹாரிஸ் மாலிக், அவங்க 2 பேரும் நாங்களும் வர்றோம் தம்பியை தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி வாங்க போய் தேடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குளம் ஒவ்வொரு ஏரியாவா போய் பார்ப்பாங்க, ஒரு ஒரு ஊரா போய் பார்ப்பாங்க. ஸோ எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. கடைசியா எங்க வந்து சேருவாங்க அப்படின்னா மக்கா நகரத்துல வந்து சேருவாங்க. ஸோ அந்த காலத்துல மக்கா நகரம் எதுக்கு ஃபேமஸா இருந்தது அப்படின்னா, வியாபாரத்துக்கும் அதோட அடிமைகள் எங்க இருந்தாலும் விற்கப்படுறதுக்கும் அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. சரி நம்ம தம்பி வந்து எங்கேயாவது கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க தேடி வருவாங்க. ஆனா அங்கேயும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. சரி நம்ம தம்பி எங்கேயுமே கிடைக்கலன்னுட்டு மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் சரி நம்ம ஊருக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 தம்பியும் சொல்லுவாங்க. இல்ல நீங்க போங்க, எனக்கு வந்து இந்த மக்கா நகரம் வந்து பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி 2 பேர் மட்டும் ஹாரிஸ் மாலிக் மட்டும் திரும்ப ஊருக்கு யமன் நாட்டுக்கு போயிருவாங்க. ஸோ இவங்க மட்டும் மக்கா நகரத்துல இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் விசா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதோட ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு பெரிய சமூகத்துல இருக்கிறவங்களோ அல்லது பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோ வசதியா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து நான் வந்து இவருக்கு வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அப்படி சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்க இருக்க இட முடியும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனாலுமே அதை பெருசா இது பண்ணி நம்ம ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ அங்க பண்ண அங்க வஞ்ச அதையும் அதையும் எடுத்த இதையும் பண்ண இப்படியும் பேசுன்னு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்துல அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இவருக்கு யாரு இது பண்ணுவாங்க அப்படின்னா, பனு முக்சின் குலத்துல சேர்ந்தவரை அபு ஹுதைஃபா இப்னுல் புஹீரா அப்படிங்கிறவர் வந்து நட்பின் உடன்படிக்கையா இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து இவருக்கு நான் இது பாதுகாப்பு கொடுக்குறேன், இவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படின்னோடனே அவரு கொஞ்சம் அந்த சமூகத்துல வந்து ஒரு பெரியவர் அப்படின்றதுனால அவங்க யாரும் எதுவும் சொல்லலை, சரி இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ இவரு வந்து நட்பின் உடன்படிக்கை இருந்ததுனால அவர் ரொம்ப நல்லா ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, நிறைய வியாபாரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்றாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து ரொம்ப இவரை பிடிச்சி போய் யாசிர் இப்னு பிடிச்சி போய் அவங்களோட அடிமை ஒருத்தவங்க தான் சுமையா அப்படின்றவங்க. ஸோ அவங்கள வந்து யாசிர் இப்னுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. அவங்களுக்கு குழந்தையோட பேர் வந்து அம்மார். சரி 3 பேர் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கா நகரத்துல. அப்பதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல நபி பட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு கிடைக்குது. ஸோ நபி பட்டம் கிடைச்சோம்னா எல்லாத்துக்கும் எத்தி வைக்கிறாங்க, மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஒரு சில இடத்துல எத்தி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது எப்படியா அம்மார் அவங்க, அதாவது சுமையா அவங்களோட மகனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு நபிப்பட்ட கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இவங்க நேரம் அங்க போய் என்ன எதுல டீட்டெயிலா கேட்டு அவங்க வந்து உடனே அவங்களும் முஸ்லீமா மாறிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமா சொல்லிட்டு அவங்களும் முஸ்லீமா மாறிட்டாங்க. மாறிட்டு இது நம்ம அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆஹ் அம்மா இந்த மாதிரி நபி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நபிப்பட்டம் கிடைச்சிருக்கு, அவங்க வந்து நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுமையா அவங்க கேட்குறாங்க, அப்படியா என்ன அவர் சொல்றாரு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க வந்து ஆண் பெண் எல்லாமே ஒரே ஒரே இதுதான், மேல் கீழே கிடையாது. அதுக்கப்புறம் வசதியானவங்க செல்வந்தங்க ஏழைகள் அப்படின்ற எதுவும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது, எல்லாருமே சமம்தான், இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட பெண் பிள்ளைகள் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க எப்பவுமே அவங்க வந்து ரொம்ப ஆள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா பெண்கள் வந்து பொக்கிஷம், அவங்க வந்து கொல்லக்கூடாது, ஆனா நமக்கு முன்னோர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன் உன்னுடைய, அதாவது சும்மா அவங்களோட அத்தாவே சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்ததுல கொன்றிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல அந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது பெண் பிள்ளைகள் பிறந்தா அவங்கள உயிரோட கொல்றதோ இல்ல கொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ போல இவங்க ஒருத்தவங்க மட்டும் ஏதோ அவங்களோட என்னோட அத்தா நெஞ்சில வந்து ஈரம் இருந்ததுனால நான் மட்டும் தப்பி பொழைச்சேன், அதனாலதான் உனக்கு அம்மாவாகவும் உங்க அத்தாவுக்கு நான் மனைவியாவும் இருக்கேன், இல்லைன்னா நீ இப்படி அம்மானு கூப்பிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம். உடனே அந்த இதை கேட்ட உடனே அவங்களும் முஸ்லீம் மாறிடுவாங்க.
யாசிர் இப்னு அவங்களோட கணவர் அவரும் முஸ்லீமா மாறிடுவாங்க. இப்போ முஸ்லீமா மாறினது எப்படியோ அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி முஸ்லீமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்படி முஸ்லீமா மாறணும் தெரிஞ்ச உடனே அவங்க நட்பின் உடன்படிக்கை ஒருத்தர், நான் வந்து அவருக்கு இது பண்றேன்னு சொன்னார்ல, அவர் உடனே சொல்லுவாரு, இனிமே என்னுடைய பொறுப்பு நீ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதை தொடர்ந்து என்ன ஆகும்னா நிறைய பிரச்சனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய துன்புறுத்தல் படுவாங்க. நீ எப்படியுமே முஸ்லீமா மாறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இது துன்புறுத்தப்படுவாங்க. அப்போ அதுலயே முக்கியமானவன் யார் அப்படின்னா அபுஜகுல் அப்படின்றவன். அதாவது ரொம்ப ரொம்ப நபிஸ்லாத்துக்கு நிறைய அவன் தொந்தரவு கொடுத்துருக்கான். ஸோ அவங்க அபுஜகுல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கணவன் மனைவி அவங்களோட பையன் 3 பேருமே சுடு மணல்ல படுக்க வச்சு, வெறும் துணியோட படுக்க வச்சு, ஒட்டகத்தை வச்சு மிதிக்க வைப்பாங்களாம். அப்புறம் கல்லு மேல கீழே படுக்க வச்சு மேல வந்து கல்லை தூக்கி வச்சிருவாங்களாம், அங்கேயும் ஆடாத அசையப்படி. ஸோ அந்த மண் வந்து அவ்வளோ சூடா இருக்கும். ஸோ அதுல வந்து படுக்க வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாம். ஆனா இது என்னடா இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சொல்லிட்டு, ஆனா அவங்க வந்து இறை நம்பிக்கையில் வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்ததுனால, ரொம்ப உறுதியாகவும் இருந்ததுனால, அவங்க வந்து என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி நான் முஸ்லீமா தான் இருப்பேன், வேற இது திரும்ப இது மாற மாட்டேன்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நபிசுல்லா பார்ப்பாங்களாம், ஐயோ, ஏன்னா அவங்களும் அந்த நேரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரும் உதவி பண்றதுக்கு இல்லைன்னொடனே சரி எங்கிட்ட அப்படியே அதை கடந்து தான் போவாங்களாம். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ நபிசுல்லா அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்களாம், உங்களுக்கு வந்து ஒரு சுப செய்தி சொல்றேன், அதாவது உங்களுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த கஷ்டப்படுறதை விட அவங்க நபி வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி நமக்கு வந்து சொர்க்கம் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க, நபியே சொல்லிட்டாங்க, நபி ஒன்று சொன்னாங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஈமானா இருந்தாங்க. அப்ப நபியே சொல்லிட்டாங்க, அப்ப நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு நாள் இதே மாதிரி துன்புறுத்தப்படும் போது இவங்களுக்கு நமக்கு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நம்ம யாராவது ரொம்ப அடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் கோவம் வருமா, அந்த மாதிரி கோவம் வர்றப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா ரொம்ப எதிர்த்து பேசி இது பண்ணிடுவாங்க. உடனே அவங்க அப்துல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட பிறப்புறுப்புல ஈட்டி வாளால குத்தி அவங்கள அந்த இடத்துல சகிதாக்கப்படுவாங்க, அதாவது இறந்துருவாங்க. அதே நேரத்துல அவங்க கணவரையும் அதே மாதிரி கொன்றுவாங்க. ஸோ இந்த 2 பேரும் யார் கண்ணு முன்னாடி அவங்களோட பெத்த மகனோட கண்ணு முன்னாடியே தன் பெற்றோர்களை வந்து அவங்க இழந்துருவாங்க. அது ரொம்ப வருத்தப்படுவாங்க. உடனே இது வந்து ரொம்ப அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பின்னாடி ஒரு காலத்துல வந்து ஒரு போர் நடக்கும். அந்த போர் நடக்கிறப்ப அபுஜகல் வந்து கொல்லப்படுவான். அப்ப நபிசுல்லா சொல்லுவாங்க, உங்க பெற்றோருக்களாக இதை வந்து அல்லாஹ் பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்க உயிர் நீத்திருக்காங்க, அதுக்காக யார் காரணமோ அவனும் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நபி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா சுமையா அவங்க வந்து எவ்வளவு மன உறுதியா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கூட அந்த இடத்துல அவங்களோட ஈமானோட உறுதியா இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஈமான்ல எவ்வளவு நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல உதாரணம். அத அவங்க இடத்துல அவங்க மௌத்தானதுல இருந்து முதலா இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி அப்படின்ற பேரும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சொர்க்கத்திலேயே அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாமும் அதுபடி ஈமான்ல வந்து உறுதியா இருப்போம். அதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.